ஹாய் கைஸ், எப்பயுமே மார்னிங் ரொட்டீன் தான் நான் விலாகாக போட்டுட்ருக்கேன். ஸோ ஈவினிங் ரொட்டீன் வந்து விலாகாக போடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஈவினிங் டைமில் வந்து பாத்திரம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் விளக்கி சிங்கை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடித்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ சைட் பை சைடில் வந்து அப்படியே வந்து டிஃபன் ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு வந்து வடகறி அண்டு பூரி தான் வந்து செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டக்கப்புறமா கிச்சனை ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டெல்லாம் உதறி க்ளீன் பண்ணி பெருக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணி வந்து பெருக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மேட் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நான் இது வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மேட் வந்து துவைச்சதுக்கப்புறமா வந்து இந்த மேட்டோட குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இதோட குவாலிட்டி ரியலாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு டஸ்ட்டு இதெல்லாமே கூட ஈஸியாக வந்து அதுலேருந்து வருது. ஸோ அதனால் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்குது. ஸோ பெருக்கி முடிச்சுட்டு வந்து பூரி சப்பாத்தி வந்து சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் எப்பயுமே வந்து அப்படியே சைட் பை சைட் தேய்ச்சிட்டே வந்து அப்படியே போட்டு எடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு பூரி சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம பூரிக்கு எப்பயுமே வந்து சின்னதாக கொஞ்சம் தடியாக வந்து தேய்ச்சா தான் வந்து பூரி நல்லா கொஞ்சம் உப்பி புஸ்ஸுன்னு வரும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி தேய்ச்சி போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பூரி பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக சப்பாத்திக்கு தனியாக வந்து வச்சுருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து பூரி ரெடி பண்ணுறதுக்காக பூரி ரெடி பண்ணி ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டேன். ஸோ அவருக்கு நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் உருண்டை பெருசாகவே பிடிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேய்க்கும் போது நல்லா மெலிசாக வந்து தேய்க்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் வேகாமல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அவருக்கும் வந்து சப்பாத்தி தேய்ச்சி சுடலான்னு சொல்லிட்டு போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து உட்காந்து நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுக்கிறத விட இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நம்ம நின்றுட்டே ஒன்று ஒன்றா வந்து அதில் போட்டு அது வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு போட்டு எடுத்துடலாம். ஸோ அவருக்கும் வந்து சப்பாத்தி சுட முடிச்சாச்சு. ஸோ டிஃபன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சோடனே இன்னொரு அடுப்புலேயும் வந்து பசங்களுக்கு பால் வந்து ஊற்றி காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் சிங்கில் போட்டு பசங்களுக்கும் பால் ஊற்றி ஆற வச்சுட்டேன். ஸோ பசங்க எப்பயுமே ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு தான் நைட்டு தூங்குவாங்க. ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி ஹால்லேயும் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்குறதுக்காக வந்து போயாச்சு.